கேள்வி பாருங்க. எக்ஸ் ஒய் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 8, 12 நாள்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. நீங்கள் நல்லா பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்பயுமே சொல்லுவோம், 1 கிலோ கேக்கை கொடுத்துட்றோம் செய்யுங்கப்பா அப்படின்னு. எக்ஸ் என்ன பண்ணுறாப்புல 5 நாளில் முடிச்சிடறாப்புல. ஒய் என்ன பண்ணுறாப்புல 8 நாள் எடுத்துக்கிறாப்புல. இசட்டு 12 நாள் எடுத்துக்கிறாப்புல 1 கிலோ கேக்கு செய்கிறதுக்கு. அப்போ இதில் யார் பெஸ்ட்டு? எக்ஸ் தான் பெஸ்ட்டு. செகண்ட் பெஸ்ட்டு யார்? ஒய். அப்போ இங்கே ஒய்க்கும் இசட்டுக்கும் பாருங்கள் ஒரு ஒப்புமை இருக்குது. என்னான்னு பார்த்தோம்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் 8, 12 நாள் எடுத்துக்கிறாங்களா 1 கிலோ கேக்கு செய்கிறதுக்கு. இவங்க ரெண்டு இதுலேயும் பாருங்கள், இது ஒய் இப்போ 4 வகுத்தோம்னா 2 வரும், இங்கே 3 வரும். சரிங்களா? அதாவது இது 8 நாளில் செய்து இவர் 12 நாளில் செய்கிறாரு. 1 மடங்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறார். 2 மடங்கு இவர் 1 மடங்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறார். அப்போ காசில் பார்க்கும்போது இப்போ ஒய்க்கு நம்ம ஆப்வியஸ்லி ஒய்க்கு அதிகமான காசு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு திறமை அதிகம், சீக்கிரமாக 8 நாளில் முடிச்சிடுறாரு. அப்போ ஒய்க்கு நம்ம 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா, சரிங்களா, ஒரு பங்கை நம்ம கம்மியாக கொடுக்கணும். யாருக்கு? இசட்டுக்கு. ஏன்னா ஒரு 12 நாள் எக்ஸாக்டாக ஒரு பங்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஒரு பங்கு கம்மியாக தரணும். அப்போ இதை 3ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன வரும்? 3,300 அப்ராக்சிமேட்டாக வருமா? அப்போ ஒரு பங்கு கம்மியாக கொடுக்கணும். இவருக்கு ஒரு 6,600 சில்லற இல்லை 6,700 இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வரும்னு வைங்களேன். இப்படி தான் வரும். அப்போ இங்கே பார்க்கும்போது ஆப்ஷனை பாருங்கள். இப்போ நமக்கு ஏக்கு ஆப்வியஸ்லி அதிகமாக கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது பிக்கும், அதாவது ஒய்க்கு இசட்டுக்கு மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? ஒய்க்கு நமக்கு 10,000 கொடுத்தா இசட்டுக்கு 10,000தோட ஒரு பங்கு கம்மியாக தான் கொடுக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. அதே போல் பி பாருங்கள், ஒய்க்கு நம்ம 15,000 கொடுக்குறோம். அப்போ இசட்டுக்கு அப்போ 15,000த்தில் ஒரு பங்கு கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமா? அப்போ 3ஆக பார்த்தோம்னா இங்கே ஒரு 5,000 கம்மியாக கொடுக்கணும். அப்போ இந்த 15,000மும் இந்த 10,000மும் கரெக்டு. பி ஆப்ஷன் கரெக்டாக வருது. அப்போ ஏக்கு பார்க்கலாம். இப்போ 15,000 10,000 கூட்டினோன்னா நமக்கு 25,000 வரும். மீதி எவ்வளோ பாக்கி இருக்குது? 24,000 பாக்கி இருக்குது. 24,000 இங்கே இருக்கா? அப்போ பி ஆப்ஷன் தான் விடை.